ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம். நம்மோடு கூட வந்திருக்கிற பாஸ்டர் விசுவாசம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு எப்படிப்பட்டவர் என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் வகையில இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர விரும்புகிறேன். லூக்கா 19:3 சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. வாழ்க்கையில மனைவி கிட்ட கேட்டீங்கன்னா புருஷனை குறித்து நிறைய காரியம் சொல்லுவாங்க. புருஷன்கிட்ட கேட்டீங்கன்னா மனைவி குறித்து நிறைய காரியம் பேசுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களை குறித்து அவங்க நிறைய அறிஞ்சிருப்பாங்க, அவங்கள குறித்து இவங்க நிறைய அறிஞ்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் இருவரும் மனதளவில இணைந்து வாழ்க்கை என்ற இந்த பயணத்துல அவங்க நெடுதூரம் பயணம் செய்யறாங்க. இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கணும்னா, ஒண்ணு அவரோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கணும், இல்லைன்னா அவர் நமக்குள்ள வாழணும். இந்த ரெண்டு காரியத்துல எதுனா ஒண்ணு நடந்தா மட்டும்தான் அவர் எப்படிப்பட்டவர்ன்றத நம்ம அறிய முடியும். அது மாத்திரம் இல்ல, லூக்கா 19:5 சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்தார். நல்லா கவனிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சகையை ஆசைப்பட்டாரு. கூப்பிடல, இயேசுவை விருப்பப்பட்டாரு. அவரு ஆர்வத்தோட இருந்தாரு. அந்த ஆர்வம், அந்த விருப்பம், அந்த வாஞ்சை வேற ஒண்ணும் இல்ல. அவர் அந்த காட்டத்தி மரத்து மேல ஏறி நின்று இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க தான் அவர் ஆசைப்பட்டாரு. அந்த ஆசை இயேசுவை அண்ணாந்து பார்க்க வைத்தது. இந்த வேலையில நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்க நீங்க ஆசைப்பட்டா போதுங்க. இயேசு உங்களை திரும்பி பார்ப்பாருன்னு மட்டும் சொல்லல, அவர் உங்க வாழ்க்கையை விரும்பி பார்ப்பார். ஏன்னா அவர் உங்களை தேடி வருகிற தெய்வம். நீங்கள் தேடி போகிறவர் அல்ல. அவர் அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு இந்த பூலோகத்தில் இருக்கிற மனுஷனை தேடி வந்தவர். அவர் இந்த வேளையில இந்த செய்தியின் மூலமாக உங்களோட பேசுறாரு. ஒரே ஒரு விருப்பம் தாங்க, இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்றத பார்க்க நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா போதும், தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டீங்கன்னா போதும், அவர் உங்க வாழ்க்கையை திரும்பி பார்ப்பார், உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வார். இன்னொரு காரியத்தை கவனிங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வகை தேடினான். அது மாத்திரல்ல, அதை இயேசு கவனித்து புரிந்து கொண்டு அவனை அண்ணாந்து பார்த்தார். பார்த்த உடனே சொல்றாரு, நீ சீக்கிரம் இறங்கி வான்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? நான் உன் வீட்டுல தங்கணும். மரத்து மேல ஏறி நின்ன சகைய பார்த்து சொல்றாரு, நீ இறங்கி வான்றாரு. இந்த வேளையில இந்த செய்தியின் மூலமாக அதே இயேசு, சகையோடு பேசின அதே இயேசு இந்த வேளையில உங்ககிட்ட பேசுறாரு. என்ன தெரியுமா பேசுறாரு? நீ இறங்கி வா, நான் வீட்டுல தங்கணும். நீ இறங்கி வந்தினா நான் வீட்டுல தங்குவேன்னு சொல்றாரு. இயேசு என்னுடைய வீட்டுல தங்கணும்னா, இயேசு என் வாழ்க்கையில தங்கணும்னா, இயேசு என் இருதயத்துல தங்கணும்னா, இயேசு என்னுடைய குடும்பத்துல தங்கணும்னா, இயேசு நான் செய்யற காரியத்துல தங்கணும்னா நான் இறங்கி வரணும். சகையை பார்த்து காட்டத்தி மரத்துல இருந்து இறங்கி வான்னு சொன்னாரு. இன்னைக்கு உங்ககிட்ட எதிலிருந்து இறங்கி வர சொல்றாரு உங்களுக்கு தான் தெரியும். இந்த வேளையில ஆண்டவர் சொல்றாரு, நீ இறங்கி வா. ஒருவேளை கேட்கலாம், ஆண்டவரே நான் எதுல இருந்து இறங்கி வரணும்? உனக்குள்ள இருக்கிற பெருமையில இருந்து இறங்கி வா. உனக்குள்ள இருக்கிற படித்த அப்படின்ற ஒரு எண்ணத்திலிருந்து இறங்கி வா. உனக்குள்ள இருக்கிற எனக்கு இருக்கிற இந்த பதவி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறியே, அந்த எண்ணத்திலிருந்து இறங்கி வா. உனக்குள்ள இருக்கிற மத்தவங்க மேல இருக்கிற கசப்பு, வெறுப்பு, இனி நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், இனி நான் அந்த பக்கம் போக மாட்டேன், இனி அவன் மூஞ்ச பார்க்க மாட்டேன், இனி என் வாழ்க்கையில அவனை திரும்பி பார்க்க மாட்டேன், என் உயிரே போனாலும் அவன்கிட்ட பேச மாட்டேன், இப்படி எல்லாம் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறல்ல, அப்படிப்பட்ட எண்ணத்திலிருந்து, அப்படிப்பட்ட சிந்தையிலிருந்து, அப்படிப்பட்ட கசப்பான பிடிவாதத்திலிருந்து இறங்கி வா. நீ இறங்கி வந்தினா நான் வீட்டுக்குள்ள தங்குவேன். உன் வீட்டுக்கு ரட்சிப்பு, உன் வாழ்க்கைக்கு ரட்சிப்பு. நீ போராடி கொண்டிருக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து ரட்சிப்பை கொடுக்கதான் இந்த செய்தியின் மூலமாக இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற கேள்விக்கு பதிலாக இந்த செய்தியின் மூலமாக
நான் உங்களோட கூட பேசி கொண்டு இருக்கிறேன். இயேசு உங்களோட பேசுறாரு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரியே, எந்த சூழ்நிலையில இந்த செய்தியை பார்க்கறேன்னு எனக்கு தெரியாது. இந்த வேளையில ஆண்டவர் உங்களோட திட்டமா பேசுறாரு. சகையோடு பேசினவர் சகையை பார்த்து சொன்னாரு, காட்டத்தி மரத்திலிருந்து இறங்கி வா. உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்குள்ளே இருக்கிற அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. வேற யாருக்கும் தெரியாது. அந்த எண்ணத்தை விட்டு, அந்த சிந்தையை விட்டு, அந்த பிடிவாதத்தை விட்டு இறங்கி வாங்க. இயேசு உங்க வாழ்க்கையில தங்குவார், உங்க குடும்பத்துல தங்குவார், உங்க வீட்டுக்குள்ள தங்குவார். அவர் தங்கிட்டா போதுங்க, அவர் கூட இருந்துட்டா போதும். இயேசு உங்க கூட இருந்துட்டா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்க சேர்த்து வச்சிருக்கிற பணம் கொடுக்காத, நீங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்து கொடுக்காத, நீங்க நினைச்சு இருக்கிறீங்களே இவங்க கூட இருந்தா, அவங்க கூட இருந்தா, அந்த நபர் கூட இருந்தா, அந்த அதிகாரி கூட இருந்தா, இந்த தம்பி கூட இருந்தா நம்ம யாரும் எதுவும் பண்ண முடியாது நினைச்சு இருக்கிறீங்களே, அந்த நபர்களால செய்ய முடியாத ஒரு தெய்வீக சமாதானத்தை என் அப்பன் இயேசு இந்த வேளையில உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சகையுக்கு இருந்த அந்த ஆசை. இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு சகைகிட்ட சொன்ன காரியம், நீ இறங்கி வா. நீ இறங்கி வந்துட்டா இயேசு உன் வாழ்க்கையில இறங்கி வருவாரு, உன் இருதயத்துல இறங்கி வருவாரு, உன்னுடைய குடும்பத்துல இறங்கி வருவாரு. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு கூட உங்க சிந்தைக்குள்ள இறங்கி வருகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க இதயத்தின் வாசற்படி நின்று அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உங்க இதயத்தினுடைய கதவை திறந்தீங்கன்னா உள்ள வருவார். அவர் உள்ள வரும்போது நீங்க இதுவரை உணராத ஒரு தெய்வீக சமாதானத்தை, தெய்வீக சந்தோஷத்தை நிச்சயமா சொல்றேன், அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுக்கவே உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை தொட்டிருக்கும், உடைத்திருக்கும், உருவாக்கி இருக்கும். ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வார். God bless you. Thank you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய இருதயத்திலே உணர்த்தப்பட்ட ஒரு காரியம், லூக்கா 19ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையில சகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இறங்கி வா என்ற அந்த வார்த்தையை நான் மிகவும் நினைத்து பார்க்கிறேன். இந்த இடத்துல நம்முடைய பாஸ்டர் அவர்கள் அருமையான அந்த வார்த்தை குறித்து அநேக காரியங்களை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஒருவனுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும், அதாவது உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்தையும், அந்த காரியம் நம்மை துன்பப்படுத்துமே ஆனால், அந்த காரியத்தினால நாம் துக்கப்படுவோமானால், அந்த காரியத்தினால நமக்கு ஒரு பிரிவினை உண்டாகுமே ஆனால், ஒரு கடன் பிரச்சனையை நாம் அடைவோமானால், அல்லது சரீரத்தில் ஒரு வியாதியை உண்டு பண்ணி கொள்வோமானால், அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் நாம் விட்டு இறங்கி வர வேண்டும். அப்படி இறங்கி வந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் அவருக்குள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் அந்த இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்காக வேண்டிய இன்றைக்கு அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டுமாய் இந்த இடத்துல நமக்கு பேசியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஊழியக்காரர் சொன்னபடியே அந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தை நினைத்து, அவர் கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்பட்ட ஆணிகளை ஒரு விசை நினைத்து, அவர் நமக்காக பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்து அந்த கொல்கதா மலையில அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார். தாழ்மையை அவர் முன்னே வைத்திருந்தார். நமக்கு முன்பாகவும் அவர் தாழ்மைப்பட்டிருந்தார். தன்னை அனுப்பினவருக்கு முன்பாகவும் முற்றிலும் தாழ்மைப்பட்டிருந்தார். அப்படிப்பட்ட இயேசுவை நாடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். Thank you. God bless you.